பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கர்நாடக பாஜக தலைவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை திட்டத்தை ஒத்துழைப்பு மனப்பான்மையோடு அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பெங்களூருவில் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னதாக கர்நாடக பாஜக மாநில தலைவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். போதிய மழையின்மையால் கர்நாடக விவசாயிகள் மக்கள் கவலையில் இருக்கிறார்கள் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரி நம்மை பிரிப்பதற்கு பதில் இரு மாநில மக்களை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும் என்றும் காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய்க்கு கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாது அணை திட்டத்தை ஒத்துழைப்பு மனப்பான்மையோடு அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பெங்களூருவில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்க இருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக கர்நாடக பாஜக மாநில தலைவர் கடிதம் எழுதியிருக்கிறார். போதிய மழையின்மையால் கர்நாடக விவசாயிகள் மக்கள் கவலையில் இருக்கிறார்கள் என்றும் காவிரி நம்மை பிரிப்பதற்கு பதிலாக இரு மாநில மக்களை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேகதாது திட்டத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார் கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமாக கர்நாடகாவில் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு முன்னதாக பாஜக சார்பில் தனி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகுதான் முதலமைச்சருக்கு கர்நாடக மாநில பாஜக தலைவர் PY விஜயேந்திரா கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் முக்கிய அம்சங்களாக பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக தமிழ்நாடும் கர்நாடகாவும் வரலாறு, கலாச்சாரம், வணிகம் மற்றும் மக்களிடையே உறவால் இணைக்கப்பட்ட ஒரு சகோதர மாநிலமாக பார்க்கப்படுகிறது. பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடகத்தின் வளர்ச்சிக்கு தமிழர்கள் எப்படி முக்கிய பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கன்னடர்கள் தமிழகத்தின் வளர்ச்சியில் பங்காற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் BS எடியூரப்பா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி ஆகியோர் திருவள்ளுவர் சிலை விவகாரத்தை முதிர்ச்சியுடன் எப்படி தீர்த்து வைத்தார்களோ அதன் அடிப்படையில் இந்த மேகதாது அணை விவகாரத்தை தமிழக அரசு மற்றும் கர்நாடக அரசும் இணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு பக்கம் இரு மாநில முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போதிய மழை இல்லாமை காரணமாக கர்நாடக விவசாயிகள் கவலையுடன் இருக்கிறார்கள். மேகதாது திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு முழுமையாக ஒத்துழைப்பு என்பது அமைக்க வேண்டும். காவிரி என்பது நம்மை பிரிப்பதற்கல்ல, இரு மாநில மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பெங்களூருவின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதோடு தமிழ்நாட்டின் நியாயமான நீர் உரிமைக்கு கர்நாடகா எப்பொழுதும் துணை நிற்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கடிதத்தின் மூலம் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கர்நாடக மாநில பாஜக தலைவர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, மேகதாது அணை திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் தர வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.